வெல்கம் பேக் டு கவர்மெண்ட் ஜாப் தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏஐ கிளாஸ்ல இருந்து வந்திருக்க அசிஸ்டன்ட் செக்யூரிட்டிக்கு நிறைய பேர் செலக்ட் ஆயிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்குலாம் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, இதுக்கு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், இன்டர்வியூ எப்படி இருக்கும், ஆன்லைன் மோடா ஆஃப்லைன் மோடா அப்படின்ட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டெக்ஸ்ட்டில் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது அப்படிங்கிற காரணத்தினால நான் வந்து வீடியோ போடுறேன், ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அசிஸ்டன்ட் செக்யூரிட்டிக்கு எனக்கு, அதாவது என்னுடைய பேட்ச்மெட்ஸ் எல்லாருக்கும் மொத்தம் 24 பேர் செலக்ட் ஆயிருந்தோம். ஸோ அவங்களுக்குலாம் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, எனக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஸோ எப்படி நான் ஒரு இன்டர்வியூ அப்ரோச் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து நம்ம இதுல பார்க்க போறோம், ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எஸ், ஃபர்தரா நம்ம வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம், ஓகேங்களா? ஸோ எனி அதர் டவுட்ஸ்னா நீங்க வந்து கண்டிப்பா நம்மளுடைய கமெண்ட்ல கேட்கலாம். நான் கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ரிப்ளை பண்ண பார்ப்பேன், ஓகேங்களா? ஸோ அதாவது அதுதான் என்னோட ஒர்க். ஸோ ஏன்னா ஏஐ கிளாஸ்ல இருந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து யாருமே இவ்வளவு டீட்டெயில்ஸா போட்டிருக்க மாட்டாங்க. நானும் ஏன்னா இதே நிலைமையில இருந்தேன். செக் பண்ணி பார்த்தேன். எங்கேயுமே கிடைக்கல. ஸோ நம்மளால முடிஞ்சதை மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணோட்டத்தெல்லாம் நம்ம வந்து இதை கொண்டு வந்தது. ஸோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நான் ஃபர்தரா நிறைய வீடியோஸ் போடுறேன். இஃப் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டியோடைய ஒர்க் நேச்சர் அப்படி என்னென்ன ஒர்க்கிங் நேச்சர் எப்படி இருக்கும், என்ன மாதிரி சேலரி எல்லாமே கேட்டிங்கன்னா கண்டிப்பா நான் வந்து இன்னொரு வீடியோ அதுக்கு செப்பரேட்டரா போடுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ கொஸ்டின் மட்டும் பார்ப்போம், ஓகேங்களா? இன்கேஸ் செக்யூரிட்டி ஸ்கிரீனருக்கு வேணும்னா கூட கேளுங்க. நான் இன்டர்வியூ கொஸ்டின் இதே மாதிரி எடுத்து போடுறேன், ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுதான் வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். ஒரு ஒரு 13 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸை மட்டும் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி நீங்க யார் யார் செலக்ட் ஆறீங்களோ இதை மட்டும் நீங்க கொஞ்சம் ப்ராப்பரா ஒரு இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ற அளவுக்கு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செல்ஃப் இன்ட்ரோ. ஒரு நீங்க எந்த கம்பெனிக்கு போனாலும் செல்ஃப் இன்ட்ரோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க செல்ஃப் இன்ட்ரோ எந்த அளவுக்கு ப்ராப்பரா சொல்றீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ராப்பர் செல்ஃப் இன்ட்ரோ எப்படி கொடுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய நேம், ஓகேங்களா? உங்க நேம், எங்க இருந்து வரீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, என்ன கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, ஸோ அது எங்க, எந்த காலேஜோ ஸ்கூலோ எங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, எந்த இயர்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ அதோட முடிச்சிடணும். அண்ட் தென் எதுக்கு நீங்க வந்து இந்த அசிஸ்டன்ட் செக்யூரிட்டிக்கு இன்ட்ரெஸ்ட், நான் வந்து இந்த பர்பஸ்க்காக தான் இன்ட்ரெஸ்ட், எல்லாமே இங்கிலீஷ்ல தான் கைஸ் கம்யூனிகேட் பண்ணணும். தமிழ்லயே இருக்காது, ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு இன்டர்வியூ எடுக்கிறது நார்த் இந்தியன் பீப்புளா தமிழ் பீப்புளாங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ நீங்க வந்து இங்கிலீஷ்ல மோஸ்ட்லி கம்யூனிகேட் பண்ண கத்துக்கங்க. ஒண்ணுமில்ல, ஒரு செல்ஃப் இன்ட்ரோ நீங்க ப்ராப்பரா குடுத்துட்டீங்கன்னா, அவர் வந்து ஒரு 2, 3 கொஸ்டினுக்கு மேல உங்கள கேட்கவே மாட்டாரு. சரிங்களா? ஒரு ப்ராப்பரான செல்ஃப் இன்ட்ரோ குடுங்க. நான் சொன்ன மாரி உங்க நேம், நீங்க எங்க இருந்து வரீங்க, அண்ட் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, காலேஜ் ஆர் ஸ்கூல் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பெர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க, அண்ட் எதுக்கு நீங்க அசிஸ்டன்ட் செக்யூரிட்டிக்கு வர விருப்பப்படுறீங்க, ஓகேங்களா? இந்த விஷயங்கள் மட்டும் நீங்க கிளியரா அவருக்கு கம்யூனிகேட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஒரு 1, 2 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் அதோட முடிச்சுக்குருவாரு. இன்கேஸ் நீங்க செல்ஃப் இன்ட்ரோலயே கொஞ்சம் திணற ஆரம்பிச்சுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல, அவர் வந்து இன்னும் துருவி துருவி நெறைய கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிப்பாரு, ஓகேங்களா? ஸோ செல்ஃப் இன்ட்ரோ மட்டும் நல்லா சொல்ற மாரி பார்த்துக்கோங்க. அதே மாரி செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் ஏவிஎஸ்இசி? ஸோ ஏவிஎஸ்இசி இத பத்திலாம் நான் ஒரு தெளிவா ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? உங்க ஜாப் நேச்சர பத்தி போடும்போது இந்த ஏவிஎஸ்இசி இத பத்திலாம் நான் ஃபுல்லா போடுறேன். ஸோ கண்டிப்பா நீங்க ஜாப் நேச்சர் கமெண்ட்ல எனக்கு வேணும் அப்படிங்கிற கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் கமெண்ட்ட பார்த்துட்டு தான் நான் வந்து வீடியோ மேக் பண்ணணும். ஏன்னா நான் இப்போ ஏர்போர்ட்ல தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏஐ கிளாஸ்ல. ஸோ அதனால எனக்கு ஒர்க் அங்கேயும் நான் மேனேஜ் பண்ணணும். இன்கேஸ் நெறைய கமெண்ட்ஸ் இந்த மாரி எனக்கு ஒர்க்கிங் நேச்சர போடுங்க அப்படின்ற பட்சத்துல, நான் கண்டிப்பா அத கன்சிடர் பண்ணி நாளைக்கு இல்லாட்டி நாளான்னைக்கு போல கண்டிப்பா நான் ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கு, எவ்வளோ சேலரி குடுக்குறாங்க, எப்படி ஜாயினிங் ப்ரொசீஜர் எல்லாமே நான் சொல்றேன், ஓகேங்களா? அண்ட் ஏவியேஷன் செக்யூரிட்டி, வாட் இஸ் ஏவியேஷன் செக்யூரிட்டி? ஸோ கவலைப்படாதீங்க, இவ்வளோ கொஸ்டின் இருக்கு. எப்படி படிக்கிறது, இதுக்கு ஆன்சர்லாம் எங்க ப்ராப்பரான ஆன்சர் தேடுறது அப்படின்றத கவலையப்படாதீங்க. நான் அடுத்த ஸ்லைட்லயே ஆன்சரோட குடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின ப்ராப்பரா உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணணுன்றதுக்காக நான் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் பிசிஎஸ்எஸ்? அண்ட் பிசிஎஸ்எஸ் கம் அண்டர் விச் மினிஸ்ட்ரி? அண்ட் வாட் இஸ் ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஐசிஏஓ? வாட் இஸ் கார்கோ? வாட் இஸ் ஆர்ஏ? அண்ட் எனி 2 பேக்கேஜ் ஆஃப் ஸ்கிரீனிங் எக்யூப்மெண்ட்ஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா அத பார்த்துட்டு ஏன்னா இது எனக்கே கேட்டாங்க இந்த கொஸ்டின்ஸ், ஓகேங்களா? நெறைய பேர் கேட்டிருக்காங்க. எனி 2 பேக்கேஜ் ஸ்கிரீனிங் எக்யூப்மெண்ட் அந்த மாரி கேட்பாங்க. ஸோ வாட் இஸ் ஐஎல்பிஎஸ்? டிஃபரன்ஸ் பிட்வீன் கேபின் பேக்கேஜ் அண்ட் செக் இன் பேக்கேஜ். அதுக்கப்புறம் எதுக்கு நீங்க ஏஐ கிளாஸ்ல ஜாயின் பண்ணணுன்றீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க.
ஓகேங்களா? ஆர் யூ கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்? கைஸ் இது நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்ம ஏஐ கிளாஸ்ல வந்து ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் இருக்கும். சரிங்களா? 8 மணி நேரம் ஒர்க்கு. ஆனா ரொட்டேஷனல் ஷிஃப்ட்ல இருக்கும். அதாவது மதியம் ஒரு ஷிஃப்ட் இருக்கும். இல்லாட்டி நைட் ஒரு ஷிஃப்ட் இருக்கும். அந்த மாரி ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு ஷிஃப்ட் இருக்கும். ஸோ நீங்க ஒர்க் நேச்சர பத்தி கேட்டீங்கன்னா, நான் கண்டிப்பா அதுக்கு வந்து தனியா டீட்டெயிலா போடுறேன். உங்களுக்கு எந்த வித டவுட்டும் இல்லாம டீட்டெயிலா நான் ஒரு வீடியோவு கண்டிப்பா மேக் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கொஸ்டின்ஸ். ஸோ எல்லா கொஸ்டின்ஸும் கேட்பாங்கன்னா, கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. ஒரு 2, 3 கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஒரு ஆளுக்கு ஒரு 5 நிமிஷம். 5 மினிட்ஸ் அந்த ரேஞ்ச் தான் கேட்பாங்க. ஸோ அத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் இந்தா இருக்கு. ப்ராப்பர் ஆன்சர் இதுதான் கைஸ். நீங்க நல்லா பார்த்துட்டு போங்க. ஸோ வாட் இஸ் ஏவிஎஸ்சிசி அப்படின்னா ஏவியேஷன் செக்யூரிட்டி. ஓகேங்களா? இதெல்லாம் நல்லா பார்த்துட்டு போங்க. ஸோ அதே மாரி வாட் இஸ் ஏவியேஷன் செக்யூரிட்டி? ஏவியேஷன் செக்யூரிட்டினா என்ன? வாட் இஸ் பிசிஎஸ்எஸ்? பிசிஎஸ்எஸ்னா பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி. இதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஒரு ஏர்போர்ட் வைக்கணும்னா இந்த பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி அப்ரூவ் குடுத்தா மட்டும் தான் ஒரு ஏர்போர்ட்டே வைக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால பிசிஎஸ்எஸ் பத்தி நெறைய படிச்சுருங்க. பிசிஎஸ்எஸ் எதுக்கு எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சிவில் ஏவியேஷன். மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன், கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டின்க்கான ஆன்சர்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் 4 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் வந்து இந்த இருக்கு. ஐசிஏஓ. ஐசிஏஓ இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன். ஆ இதுனா நீங்க அதிகமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி. ஸோ அதே மாரி வாட் இஸ் கார்கோ? கார்கோனா என்ன? ஆர்ஏனா என்னன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா ஒரு ஆ ஒர்க் நேச்சர பத்தி போடும்போது நான் கண்டிப்பா இதெல்லாம் டீட்டெயிலா சொல்றேன். ஓகேங்களா? ஏன்னா நீங்க வந்து செலக்ட் ஆகுற பொசிஷன் வந்து கார்கோவா இல்ல ஆர்ஏவாங்கிறது அதாவது கார்கோ, ஆர்ஏ 2ம் ஒண்ணு தான். பட் அதுக்கப்புறம் இன்லைன்னு ஒண்ணு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு வந்து நீங்க செலக்ட் ஆனீங்கன்னா 2 பொசிஷன்ல போடுவாங்க. ஒண்ணு கார்கோ, இன்னொன்னு இன்லைன். கார்கோனா என்னன்னா, அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இம்போர்ட், எக்ஸ்போர்ட் பண்ற ஒரு பிளேஸ். ஓகேங்களா? இன்லைன்னா என்னன்னா, ஏர்போர்ட்க்கு உள்ள. ஓகேங்களா? கண்டிப்பா நான் ஒர்க் நேச்சர பத்தி போடும்போது, கண்டிப்பா நான் அத தெளிவா போடுறேன். ஓகேங்களா? ஸோ, நேம் ஆஃப் 2 பேக்கேஜ் ஸ்கிரீனிங் எக்யூப்மென்ட். இத நல்லா பார்த்துக்கங்க. இந்த கொஸ்டின் எனக்கு கேட்டாங்க. பட் நான் ஒரு எக்ஸ்ரே பேக்கேஜ் ஸ்கேனர்ன்னு சொல்லிட்டு கரெக்ட்டா சொல்லிட்டேன். அதனால அவங்க இதுல அவ்வளவா எனக்கு அதிகமான கொஸ்டின் வந்து கேட்கல. ஓகேங்களா? ஸோ, நெக்ஸ்ட் பார்ப்போமா? ஸோ அவ்வளோதான் கைஸ். இத மட்டும் நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்ட பொறுத்தவரைக்கும் ரொம்ப டீட்டெயில்டான்னு கேட்க மாட்டாங்க. லைக் உங்களுக்கு இந்த செக்யூரிட்டிய பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? ஏஐ கிளாஸ பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரொம்பலாம் டீட்டெயிலா கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் நான் குடுத்துருக்க கொஸ்டின்ஸ மட்டும் நீங்க கிளியரா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கம்யூனிகேட் பண்ற அவங்க கேட்கிற கொஸ்டினுக்கு டக்கு டக்குன்னு கம்யூனிகேட் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது. தெரியக்கூடாது ஸ்ட்ரகிள் பண்றது. ஓகேங்களா? ஸோ ஃபுல்லா கம்யூனிகேட் பண்றது இங்கிலீஷ்ல தான் கம்யூனிகேட் பண்ணணும். அண்ட் உங்களுக்கு இஃப் யூ செலக்டட் இன் திஸ் பொசிஷன் யூ வில் ரீச் த மெயில் ஃப்ரம் யுவர் டிசைனட் மெயில். ஓகேவா? உங்க மெயில் வந்து உங்களுக்கான மெயில் வந்து நீங்க குடுத்துருக்க மெயில் எப்போ நீங்க அப்ளை பண்ணும்போது ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ அந்த மெயிலுக்கு வந்துரும். இன்கேஸ் உங்களுக்கு என்னுடைய நேம் வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்கு. அதாவது செலக்டட் பிடிஎஃப்ல டிஸ்ப்ளே ஆயிருக்கு. பட் எனக்கு மெயில் வரல அப்படிங்கிற பட்சத்துல அந்த பிடிஎஃப் இருக்குல்ல, செலக்டட் பிடிஎஃப்க்கு கீழயே அவங்க வந்து ஒரு எனி கொரினா அந்த மெயிலுக்கு மெசேஜ் பண்ணுங்க அப்படி சொல்லி குடுத்துருப்பாங்க. அதுக்கு நீங்க வந்து ப்ராப்பரா ChatGPTல ஒரு ஆ கேட்டு அந்த மெயில ப்ராப்பரா பண்ணுங்க. ஸோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ மேலும் நம்மளுடைய நெறைய மெசேஜஸ் தெரியணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பண்ண தான் இதுக்குன்னு எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நான் வீடியோ மேக் பண்ண தோணுது. ஸோ நெறைய பேர் கேட்டனால தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நான் கண்டிப்பா அது பண்ணணும். நெறைய பசங்க கேட்குறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க அப்படிங்கிறனால நான் கண்டிப்பா அத போட்டேன். ஸோ எனக்கு இப்ப ஒரு ஒர்க் கிளம்பணும். பட் இருந்தாலும் உங்களுக்காக நான் போடுறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா? ஆ அதே மாரி செக்யூரிட்டி ஸ்கிரீனருக்கும் எனக்கு அதே மாரி இன்டர்வியூ கொஸ்டின் வேணும்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நான் வந்து ஒரு வீடியோ தனியாவே மேக் பண்றேன். அதே மாரி செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்க்கான ஒர்க் நேச்சர் வேணும்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நான் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க் யூ.